அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் இன்றைக்கான பாலிடெக்னிக் கல்லூரி செய்திகள் தான் பார்க்க போகிறோம். இந்த செய்திகளை பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் நூலகம் யூடியூப் சேனலை யாராவது நண்பர்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து ரிசல்ட் சம்மந்தமான அப்டேட்டு, ஸ்டடி மெட்டீரியல் சம்மந்தமான அப்டேட்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்றைக்கான செய்திகளில் ஃபஸ்ட்டு செய்தி பார்த்திங்கன்னா, இன்றைக்கு பார்த்திங்கன்னா அனைத்து கல்லூரிகளிலும் அனைத்து டிபார்ட்மெண்ட்டில் இருந்தும் ஒரு ஸ்டாஃபை நான் முதல்வனுக்காக எஃப்டிபி ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறதுக்காக சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னென்ன கோர்சஸ் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா, சிவிலுக்கு பார்த்திங்கன்னா டிஜிட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன், கான்கிரீட் கன்ஸ்ட்ரக்ஷன், சிஎஸ்சி மற்றும் ஐடிக்கு பார்த்திங்கன்னா மொபைல் ஆப் டெவலப்மெண்ட், கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் த்ரோ, லேன் வேன், நெட்ஒர்க் எசென்சியல்ஸ், அப்புறம் இசிஇ அலைடு பிரான்ச்சுக்கு பிசிபி டிசைன், ஆட்டோமொபைல் கண்ட்ரோலிங், இவி டெக்னாலஜி, மெக்கானிக்கலுக்கு பார்த்திங்கன்னா அடிக்டிவ் மேனுஃபேக்சரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிசைன், கேட், பைப்பிங் டிசைன். ஸோ இந்த கோர்ஸ் எல்லாம் எஃப்டிபி இன்று முதல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்று முதல் 6 நாட்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஸ்டாஃப் பார்த்திங்கன்னா எஃப்டிபி ப்ரோக்ராம் போய் அட்டன் பண்ண போயிருப்பாங்க. உங்கள் கல்லூரியிலேருந்து உங்கள் ஸ்டாஃப் போனாங்களா இல்லையான்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி போய் அட்டன் பண்ணி 6 நாளில் முடிஞ்சிடும். அதாவது 22ஆந்தேதியிலேருந்து 28ஆந்தேதி வரைக்கும் இந்த ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் நடக்கும். ஸோ இந்த ப்ரோக்ராம் நடந்து முடிஞ்ச உடனே ஒரு சில நாட்கள்லேயே ஸ்டூடெண்ட்ஸுக்கான நான் முதல்வன் கோர்சஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நான் முதல்வன் டீம்லேருந்து ஒரு ஸ்டாஃப் உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த கோர்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு கல்லூரியும் அது பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி மாதம் எண்டு இல்லைனா பிப்ரவரி மாதம் ஸ்டார்டிங்கில் இந்த கோர்ஸ் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மாணவர்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா கிரேஸ் மார்க்ஸ் நார்மலாக ஒரு சப்ஜெக்ட் ரொம்ப அடி வாங்கினா கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க. அதாவது அவுட் ஆஃப் சிலபஸ் கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க. எந்த சப்ஜெக்ட்லாம் ரொம்ப கஷ்டமாக மாணவர்கள்கிட்ட நம்ம கேட்டிருந்தோம். ஸோ மாணவர்கள்கிட்ட கேட்கும்போது மாணவர்கள் காலையில் போட்ட வீடியோக்கு கமெண்ட்ஸில் வந்த சப்ஜெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயரில் தமிழ், ஃபிசிக்ஸு, மேக்ஸ் கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக வந்த கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இசிக்கு ட்ரிபிளிக்கும் ஏடி என்ற சப்ஜெக்ட்டு, எம்சி என்ற சப்ஜெக்ட் நிறைய மாணவர்கள் சொல்லியிருந்தாங்க. ட்ரிபிளியில் ஜிடிஎஸ் சொல்லியிருந்தாங்க. செம்மு கொஞ்சம் பேர் சொல்லியிருந்தாங்க. இசியில் விஎல்எஸ்ஐன்னு ஒரே ஒரு மாணவர் சொல்லியிருந்தார். ஆக மொத்தம் இசியில் பார்த்திங்கன்னா இந்த எம்சின்ற சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னு மாணவர்கள் சொல்லியிருக்காங்க. ட்ரிபிளியில் பார்த்திங்கன்னா எம்சியும் ஜிடிஎஸும் ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. சிவிலில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் கொஞ்சம் பேர் சொல்லியிருந்தாங்க. மெக்கானிக்கலில் பார்த்திங்கன்னா டிசைன் அண்ட் மெஷின் எலிமெண்ட்ஸ் கொஞ்சம் பேர், எஸ்ஓஎம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. எம்பி ஒருத்தர் சொல்லியிருந்தார். சிஏஎம் ஒரு 4 பேர் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் சிஎஸ்சி பார்த்திங்கன்னா சிபிடி காமன் பேஸ்ட் டெக்னாலஜி, ஆர்டிபிஎம்எஸ் ஒரு 2 பேர் சொல்லியிருந்தாங்க. கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க. ஆக மொத்தம் இதில் நிறைய அந்த கமெண்ட்ஸில் வந்த சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா எம்சி, ஜிடிஎஸ், டிஓஎம், எஸ்ஓஎம், சிஏஎம், ஆர்டிபிஎம்எஸ் இந்த சப்ஜெக்ட் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னும் சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்னும் அந்த வீடியோவை பார்க்காத நண்பர்கள் வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். காலையில் தான் அந்த வீடியோ போட்டோம். கிரேஸ் மார்க் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லியிருந்தோம். ஸோ இப்போதைக்கு ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரிசல்ட்டுக்கான அனைத்து வேலைகளும் முடிஞ்சிடுச்சு. நம்மளும் எக்ஸ்பெக்டட் டேட் 25/1/2025 சொல்லியிருந்தோம். ஸோ நாளை முதல் நம்ம ரிசல்ட் எனி டைம் எதிர்பார்க்கலாம். ஏன்னா ரிசல்ட்டுக்கான வேலைகளெல்லாம் ஓரளவுக்கு ஃபினிஷ் ஆனதுனால நாளை முதல் அதாவது 23, 24, 25 இந்த 3 நாளுமே நம்ம ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். ஸோ எப்போ ரிசல்ட் வந்தாலும் உங்கள் ரிசல்ட் நல்லபடியாக நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ரிசல்ட் சம்மந்தமாக நம்மளுக்கு வேறு எதனா தகவல் கிடைச்சாலும் நம்ம சேனலில் உடனே உங்களுக்கு போட்டுருவோம். அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ நாளை முதல் எனி டைம் ரிசல்ட் வரலாம். அதனால் மாணவர்கள் ரிசல்ட்டுக்காக நாளை முதல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நானும் தானே நம்ம சேனலில் எப்போ ரிசல்ட் வந்தாலும் உடனே அடுத்த நிமிஷமே நான் உங்களுக்கு நம்ம சேனலில் ரிசல்ட் அப்டேட் போட்டுடுறேன். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. அதில் போய் ஜாயின் பண்ணிங்க. டெலகிராம் குரூப் லிங்க் ஜாயின் பண்ணிங்க. ஸ்டடி மெட்டீரியல் NSK2025.blogspot.com போய் டவுன்லோட் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்கள் அனைத்து நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நாளை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே. உங்கள் ரிசல்ட் நல்லபடியாக வரதுக்கு நம்ம சேனல் சார்பாக மறுபடியும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ.